Welcome back to Karthik's Gram. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு டீம். ஒன்னு என்னோட ஃபேவரட் பஞ்சாப் கிங்ஸ். பட் ஃபேவரட்ங்கிறதுனால ஆப்வியஸ்லி நான் ஃபேவரட்டிசம்லாம் சொல்ல போறது இல்ல. நியாயமா மனசுல இருந்து தான் அனலைஸ் பண்ண போறோம் அலாங் வித் ஷாம்ப்ரோ அண்ட் ஸ்ரீதர் சார். இன்னொரு முக்கியமான டீம், டீம் விச் இஸ் ஈக்குவலி ஆஸ் குட் அஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர் மும்பை இந்தியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் லெகசி. பிகாஸ் என்னதான் வந்து குவைட்டா காமா இருந்தாலும் they have provided success and results throughout the years consistently, which is a very important factor to be noted. Kolkata are kind of silent deadly weapons who will completely change the tone of the tournament அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ யா, டூ பிக் டீம்ஸ் டு ஸ்பீக் அபவுட், பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் கேகேஆர். பிக் டீம்ஸ் நான் என் மனசீர சொல்லிக்கிறேன், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யா, வில் ஸ்டார்ட் வித் கேகேஆர். யூ கேன் ப்ளீஸ் டெல் யோர் இனிஷியல் தாட்ஸ் அபவுட் how the squad is. கேகேஆர் பத்தி சொல்லிருங்க, அப்புறம் நான் என்னோட ப்ராபபிள் 11 சொல்றேன். கேகேஆர் ட்ரெடிஷனலி நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வணக்கம் எவ்ரிபடி. KKR is a very good team actually, and Venki Mysore is a very good strategist. Generally, நீங்க பாத்தீங்கன்னா over the years he will pick a lot of good youngsters. They will also groom them. The Sky, what we see today, he was basically groomed in KKR. So you have to see like that. Then our Vinay Chakravarti, Dinesh Karthik, so many people know, like they always had a lot of youngsters coming through the ranks. Now I think இந்த சூரியவன்ஷி இருக்காரு, அவரும் ரகுவம்ஷி, இதுவும் ஒரு நல்ல பிளேயர் ஆக்சுவலி. இஸ் இன் a very good mold of விராட் கோலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. He has not got the chances, but he plays very well. I mean, ஆர்த்தோடாக்ஸ் ஷாட்ஸ், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் நல்லா காமிச்சிருக்காங்க, கப்பும் அடிச்சிருக்காங்க, அண்ட் ஒரு நல்ல கிளாமர், ஐ மீன் ஐ வுட் சே. அண்ட் ஆல்சோ தே ஆர் சப்போஸ் டு பி த சோ கால்ட் த ஜெயண்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஐபிஎல்ல ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயண்ட் கில்லிங் டீம்னாக்கா கேகேஆர். they'll surprise a lot of teams with lot of strategies, and இது ஏன் மார்கன் இருக்கும்போது கூட பயங்கர ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு they always out of the box thinking வருவாங்க நிறைய. So in that way they are totally unique in the IPL. ஷாம்ப்ரோ, என்ன பிளாக் அண்ட் கோல்ட்ல வந்திருக்கீங்க, சொல்லிருங்க உங்க இனிஷியல் தாட்ஸ். என்ன கேகேஆர் சப்போர்ட்டா இல்ல என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? எனக்கு வந்து விண்டேஜ் கேகேஆர் மேல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வந்த போது அந்த டூ ஹார்ட் டூ யூ அபி கொல்கத்தா வி ரூல்னு அந்த ஒரு கொர்போ லோர்போ ஜீத் போறேன்னு சொல்லிட்டு ஷாருக் கான் உள்ள வந்தது வந்து அது இன்னுமே வந்து அந்த ஒரு 18 இயர்ஸ் ஐபிஎல்ல ஒரு கேட்சி சாங் ஒரு டக்குனு தூக்கத்துல இருக்கனால வந்து கேகேஆர் சாங் வந்து சொல்லுவேன். இவன் தோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல சிஎஸ்கே இந்த ஷாருக் அந்த ஸ்வாகோட வந்து கரெக்டா சொல்லுவேன். அதுவும் முதல் மேட்ச் ஐபிஎலுக்கு அப்படி ஒரு பட்டாசான ஒரு இன்ட்ரோவர்ஷன் வந்து பிரண்டன் மெக்கலம் அடிச்சு வந்து அந்த ஐபிஎல் ஆரம்பிச்சாரு, தொடங்கி வச்சாரு. சோ எப்பவுமே வந்து சார் நீங்க சொன்ன மாதிரி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கப்படிச்ச டீம் 2024 கப்படிச்ச டீம். அதுக்கு முன்னாடி 2021 ஃபைனல் வரைக்கும் வந்த ஒரு டீம் கேகேஆரோட ரீசன் சக்சஸ் பாத்தீங்கன்னா. பட் ஆனா அவங்க எந்த அளவு ரிஸ்க் எடுப்பாங்கன்னா, நைட் ரைடர் இஷ்டத்துக்கு ரைடு விடுறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கப்படிச்ச அந்த அடுத்த கேப்டனே அடுத்த சீசன்ல வெளில விட்டுருவாங்க. கப்படிச்ச அந்த கேப்டன் அடுத்த சீசன்ல வந்து வாத்தி ரைடுங்க மாதிரி நைட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரைடை வந்து விட்டாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு கேமரூன் கிரீன் அப்படிங்கிறது ஒரு வாழாது வந்த மாமணியே இல்ல வந்து இவர்கிட்ட இருக்க பொட்டன்ஷியல் உலகத்துல எப்படியுமே கிடையாது. அந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் ஏமாத்தணும் அந்த ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதோட வந்து கிளப்பி விட்டாங்க. கேமரூன் கிரீன் இருக்க பொட்டன்ஷியல் யாருக்கிட்டயுமே இல்லை அப்படியே கிளப்பி விட்டாங்க. சொல்லி வச்சு கேமரூன் கிரீனை தூக்கிட்டாங்க. ஆனா கேமரூன் கிரீனை தூக்கி உள்ள எடுத்த பாவம் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருந்து போன அதாவது சென்னையும் கேகேஆர் ஸ்டாஃப்ஸும் அப்படியே மாறிட்டாங்க. ட்வேன் பிராவோ அங்கிருந்து இங்க வந்துட்டாரு, அங்க இருந்த அந்த ஒரு போலிங் ஸ்டாஃப் அவரு இந்த பக்கம் வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்பைடர்மேன் 2 இது பாக்கணும் யூ அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த பிளேயர்ஸ் சென்னையில வந்து ஆடி ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சோட போனாங்களோ எல்லாரையும் கண்ட்ரோல் முஸ்தபிசுர் ரஹ்மான் அங்க போயாச்சு, மதிஷா பத்திரானா அந்த பக்கம் போயாச்சு, ட்ரிபாத்தி அந்த பக்கம் போயாச்சு, ரச்சின் ரவீந்திரா அந்த பக்கம் போயாச்சு. சோ இங்க 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 கண்ட்ரோல் சீனா அங்க கண்ட்ரோல் வி அப்படிங்கிற மாதிரி எடுத்து பண்ணிருக்காங்க. விச் இஸ் இன் திஸ் கேஸ் எப்படி போச்சுன்னா, சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தானுங்கிற மாதிரி ஒரு பிளேயரை இவங்க அமுச்சு விட்டு
அந்த பிளேயர் அமுச்சு விட்டதுனால நான் ஐசிசி வேர்ல்டு கப்கே ஆட மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணி அது அது ஒரு கிளவுன் மூடு மாதிரி விசுறு போய் இப்ப அந்த விசுறு அந்த எடுத்து கிளவுன் கிட்டே போய் ஒருத்தன் தோத்துட்டு வந்திருக்கானுங்க. இப்ப அந்த ஐபிஎல்ங்கிறது பிரான்சைஸ் கிரிக்கெட். நீ பிரான்சைஸ் கிரிக்கெட்ல ஒரு பிளேயர் அனுமதிக்காதவன் நீ எப்படி வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆட மாட்டேங்கிறதே ஒரு கிளவுன் மூவ். அதோ இன்னொரு கிளவுன் சப்போர்ட் பண்ணான். ஆமா ஆமா நான் உன் பக்கம் நிக்கிறேன்னு. இப்ப என்ன பண்ணானுங்க, கூட இருந்த பார்த்து அவனையும் கூப்பிட்டு ஹோம்ல வந்து 2-1 அடிச்சு விட்டு அமைச்சிருக்கானுங்க. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் எங்கன்னா கேகேஆர் அவனுக்கு முஸ்தபிசுர் ரஹ்மானை வந்து எடுத்ததுனால. சோ கமிங் பேக் டு கிரிக்கெட் சொல்ல போனா முஸ்தபிசுர் ரஹ்மான் கேகேஆருக்கு அல்வா கொடுத்துட்டு அவர் பிஎஸ்எல் போயிட்டாரு. மதிஷா பத்திரனா கால்ல வந்து இந்த ரெக்கவரி பேக்கை மாட்டிக்கிட்டு ஸ்ரீலங்காவில செட்டில் ஆயிட்டாரு. ஒரு லக்கு யாரு கிடைச்சதுன்னா பிளெஸிங் முசர்பானி கிடைச்சிருக்கு. பிளெஸிங் இன் டிஸ்கைஸா பிளெஸிங் முசர்பானி கிடைச்சது. சோ ஆமா. அவர் வந்து உள்ள இறங்கி இருக்கிறாரு. ஜிம்பாப்வேல இருந்து ஒரு கிரிக்கெட்டர் ஐபிஎல் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணி வெளில வந்தா தட் வில் ஓப்பன் அப் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அசோசியேட் நேஷன்ஸ். இப்போ ரே பிரைஸ் ஆடி இருக்கிறாரு, சிக்கந்தராஸ் ஆடி இருக்கிறாரு, டட்டன டைப் எடுத்தாங்க. இப்போ வந்து உள்ள பிளெஸிங் முசல்பானி இப்போ ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்தனால ஏன்னா அவங்க நமீபியால இருந்து ஒரு பிளேயரோ இல்ல நெதர்லாண்ட்ல இருந்து ஒரு பிளேயரோ இத்தாலியில இருந்து பிளேயரோ நேபாள் பிளேயர்ஸோ இவங்களுக்கு எல்லாம் வந்து கென்யா என்ன ஆகும், அவங்க கென்யா சைடு இப்போ அவங்க எல்லாம் ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களுடைய ஸ்டாண்ட் ஆஃப் கிரிக்கெட்னு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண நல்லா இருக்கும். சோ இதுதான் ஸ்டீவ் என்னோட டிகோலோ தான் தாட்டே ஆடினாரா கேகே. ஐபிஎல்? ஸ்டீவ் டிகோலோ டிகோலோ கென்யா கேப். அவங்க டிகோலோ எல்லாம் இல்ல. நீ வந்து அது நீ ஐபிஎல் 1998 நடத்திருக்கணும், 2008 நடத்திருக்க கூடாது. 1998 நீ ஐபிஎல் எடுத்தா டிகோலோ, ஒட்டியானோ, ஒடும்பே, மாரிஸ் ஒடும்பே, கிரீஸ் ஒடும்பே எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ யா ஆக்சுவலி வெல் எக்ஸ்பிளைன் ஷாம் ப்ரோ. நான் அப்படியே ப்ராபபிள் 11 சொல்றேன். ஐ திங்க் லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இன்னைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டிஸ்கஸ். இப்போ நான் சொல்றது வந்து அவங்க எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு இதுல நிறைய மாற்று கருத்து இருக்கு. பட் தென் யா லெட்ஸ் டிஸ்கஸ். ஒன் அஜிங்கியா ரஹானே, ஏன்னா இஃப் ஹீஸ் கேப்டன், இஃப் ஹீஸ் கோனா பி இன் த டீம், ஐ திங்க் ஓப்பனிங் இஸ் த பெஸ்ட் பொசிஷன் ஃபார் ஹிம். அதர் தன் தட் ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் அ ஸ்லாட் ஃபார் ஹிம். ஸோ ஒன்னு அஜிங்கியா ரஹானே, ரெண்டு வந்து எதிரோ ஃபின் ஆலன் ஆர் டிம் சைஃபர்ட். ஸோ ஃபின் ஆலன் போவாங்க 2, அங்கிரிஷ் ரகுவன்ஷி 3, கேமரான் கிரீன் 4, ரோமன் பவல் 5, ரமன்தீப் சிங் 6, ரிங்கு சிங் 7, சுனில் நாராயண் 8, வைபவ் அரோரா 9, வருண் சக்கரவர்த்தி 10, உம்ரான் மலிக் 11, கார்த்திக் தியாகி 12 நான் போட்டு வச்சிருக்கேன். இதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிரசாந்த் சோலாங்கி ரைட் ஆர்ம் லெக் பிரேக் இருக்காரு. அப்புறம் தக்ஷ் கண்ட்ரா அவரு ஆல்ரவுண்ட் லெக் பிரேக் அவரு. அப்புறம் சார்த்தக் ரஞ்சன் அவரு வந்து ரைட் ஹேண்ட் ஓப்பனர். அப்புறம் அனுகுல் ராய் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், நமக்கு தெரியும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அப்புறம் தேஜஸ்வி சிங்னு ஒருத்தர் இருக்காரு. ஹீஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிக் ஐ கெஸ். ஹீஸ் அ ஃபியர்லெஸ் ஹிட்டர் வித் பேட். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு திஸ் வில் பி தேர் டுவெல்லுங்கிறது என்னோட தாட்ஸ். வேற நீங்க பெரிய ரெகக்னைஸ் பிளேயர்ஸ் பெஞ்சுன்னு பாத்தீங்கன்னா மணிஷ் பாண்டே, ராகுல் திரிபாதி, ஹர்ஷித் ராணா இன்ஜுரி, ஆகாஷ் தீப் இருக்காரு, மதிஷா பத்திரானா நீங்க சொன்ன மாதிரி, முசரபானி வருண் இருக்காரு, அண்ட் சக்கரவர்த்தி ரச்சின் ரவீந்திரா சொன்னீங்களா? இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி சொல்லிட்டேன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. ஸோ யூ கேன் ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் யுவர் சேஞ்சஸ் இஃப் யூ ஹேவ் எனி. ஆர் முசரபானி ஆட வைக்க முடியுமா முடியாதா? எத்தனை ஃபாரின் பிளேஸ் ஆட முடியும்? இஸ் தேர் பிளேஸ் ஃபார் போத் ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட் டுகெதர் இந்த 11 இல்ல போத் ஓப்பனிங் ஆர் அந்த மாதிரிலாம் சொல்லிருங்க கம்ப்ளீட்டா. இல்ல சார் இப்போ நான் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஐ அக்ரி வித் யூ. பட் டாப்ல என்ன பண்ணுவாங்க, சுனில் என்ன ஆடுவாரு, தே பிலீவ் இன் தட் ஒன். பிகாஸ் பின்னால வந்து ஆடி அர்த்தமே கிடையாது. அவர் மேல போனாதான் அவுட் ஆகும் பரவாயில்ல, பட்டா பாக்கியம் பட்டாட்டி இல்லையும். அதுதான் அவர் சக்சஸ் ஸ்டோரி ஆக்சுவலி. சுனில் நாராயண் ஓப்பன், ஓகே, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரும். பின்னாலும் இல்லையோ எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரஹானே நம்பர் 3 தான் ஆடிருக்காரு. லாஸ்ட் இயர் ஆல்சோ 185 190 அடிச்சிருக்காரு. ஸோ யூ வில் பிளே நம்பர் 3 ஒன்லி. ஸோ இட் வில் கோ லைக் தட் ஒன்லி. தென் கிரீன், ஓகே, தென் வாட் எவர் ஆர்டர் யூ ஹவ் செட் இட் இஸ் ஃபைன். இவங்க இல்லை இது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த உம்ரான் மலிக்லாம் ஆட வைக்க மாட்டாங்க. கல்கட்டா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃபாஸ்ட் போட்டீங்கன்னா பறக்கும் பந்து, புரியுதா, பில்லியர்ட் ஸ்டேபிள் மாதிரி இருக்கும். அதனால உம்ரான் மலிக்லாம் வேலைக்கு ஆகாதங்க. தே வில் கோ, தே ஆல்வேஸ் பிலீவ் இன் ஸ்பின், ஓகே. அதனால ஸ்லோ அண்ட் ஸ்பின் அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க வைபர் இருக்காருல, அவர் போடுவார் போலிங்க, நல்ல ஸ்விங்கு. ஹர்ஷித் ராணா அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி. அதனால தே ஆர் ஸ்கவுட்டிங் ஃபார் ஆக்சுவலி தி லேட்டஸ்ட் நியூஸ் ஜஸ்ட் 1 hour ago ஐ காட் இட். சிமர்ஜித் சிங் அவங்க பார்க்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி இஃப் தே கெட் ஹிம் இஸ் அ ஸ்விங், they'll go for him actually. அவங்களோட திங்கிங்கே எப்பவுமே அப்படிதான். இந்த ஸ்விங்கில் தான் அவங்க வந்து they will try to பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஆண்ட்ரி ரசல் போனது வந்து பெரிய இது வந்து யூ cannot basically feel that void. ஸோ அவங்களோட திங்கிங் இப்படி தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபாரின் பிளேயர்ஸில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு
ஆகாஷ் ஜீப் வேற இருக்காரு அவருக்கு. இஸ் ஆல்சோ குட் bowler. ஸோ தே வில் ஆல்சோ ஹேவ் ஹிம். இந்தியன் லெவல் எப்படி வேணா பிக் அண்ட் பேச் மாத்திக்கலாம். மூணு ஃபாஸ்ட் bowler ஏதாவது 2 பேர் எடுத்துப்பாங்க அவங்க. தட்ஸ் இல்ல ஆல் சார், இப்போ ஐ எனக்கு திங்க். என்னன்னா, ஆஸ் ஆஃப் வாட் திங்ஸ் ஸ்டாண்ட், சிமர்ஜித் சிங்கை விட்டுறலாம். அவர் ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஆமா இப்போ உம்ரான் மலிக் அவுட்னு சொன்னீங்க சார், ஃபேர் இனஃப். ஆமா மை கொஸ்டின் இஸ், இஃப் உம்ரான் மலிக் இஸ் அவுட், ஹூ டு யூ பிளே? டு யூ பிளே ஆகாஷ் தீப் ஆர் டு யூ பிளே ஆகாஷ் எனி அதர் பேசர்? Akash Deep or any other pacer which they are looking for at this point of time, which we don't know, but most likely it is going to be Simarjit Singh. ஓகே, அண்ட் தி 12th மேன் கார்த்திக் தியாகி நான் சொல்லியிருக்கேன். இஸ் தட் ஃபைன் ஃபார் யூ ஆர்? அது 12th வந்து தாக்கி கூட வச்சுக்கலாம் அவங்க, சார் யாரும் ஏன்னா வச்சுக்கலாம். சார் பேஸ் bowling ஆப்ஷன்ஸே இல்ல சார் வைபவ் ஓவரால் இல்லாம. யூ நீட் 3 பேசர்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் T20 கேம், கரெக்ட்? ஆமா If அதான் no Russell, you should complete your quota with Vaibhav Arora and either of 2 pacers தானே. இல்ல 3 ஃபாஸ்ட் bowlers பார்த்துட்டு இருக்காங்க இப்போ at this point of time. Whom they are looking at is KM Asif, Sandeep Warrier, Simarjit Singh. The 3 maybe they are getting somebody else which we don't know at this point because last 1 hour தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ 3 ஃபாஸ்ட் bowler எடுக்க போறாங்க அவங்க. ஸோ 2-3 எடுக்க போறாங்க. அதுல அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க வெபர் அரோராவோட. அதுதான் என்னோட கருத்து. பிளஸ் கேமரன் கிரீன் will bowl, no? Sir, but Green will Cameron Green you can never trust with the ball, sir. He is one guy who will never give you 4 overs in guarantee. 4 He will இல்ல never 2 give you. ஓவர் போடுவார். 2 ஓவர் போடுவார்ப்பா. சார் போட்டு 2 முதுகு புடிச்சிட்டு போயிடுவார் சார். ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவரு முதுகு புடிச்சிட்டு போயிடுவார். உண்மை சார், இல்ல ஆஸ்திரேலியாக்கு நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அவர் 2 ஓவர் போடுவாருன்ற நான். சரி போட்டா சந்தோஷம் சார். சரி ஷாம் ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்படியே உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் சரி, இருக்கு? okay. முசரப்பா நீ இல்ல ஆடலாமா வேணாமா சொல்லிருங்க. இல்ல சார் வந்து நான் வந்து முன்னாடி சொன்ன பாயிண்ட் எப்படி சொன்னாரு, அங்க சிஎஸ்கே கழட்டி விட்டது எல்லாமே இங்க வரும்னு சொன்ன மாதிரி கேஎம் சிஎஸ்கே, சிமர்ஜித் சிஎஸ்கே. ஸோ அவரே வந்து சந்தீப் வாரியர் சிஎஸ்கே நெட்ஸ்ல இருந்தா நினைக்கிறேன், பிளேயிங் 11 ஆடல நெட்ஸ் போலிங் போட்டான்னு இல்லப்பா நினைக்கிறேன் சந்தீப் வாரியர். இல்ல இந்த நியூஸ் வந்து லாஸ்ட் 1 ஹவர்ல என்டிடிவில வந்திருக்கு. என்டிடிவி சூப்பர். ஸ்போர்ட்ஸ்ல அதான் லாஸ்ட் 1 அதான் ஹவர்ல அவங்க வந்திருக்கு. அதாவது அங்க கைத்தல் இங்க கூட்டல் அப்படியே வந்துச்சு. சோ என்னுடைய 11 எப்படி, என்னோட 11 12 ஐடியால நான் எப்படி வச்சுக்கணும் கார்த்தி, எனக்கு வந்து கொல்கட்டா சார் சொன்ன மாதிரி ஸ்பின் வந்து நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு. சோ எனக்கு வந்து பிளேயிங் 11ல ஒரு ஸ்பின்னர், கன் ஸ்பின்னர் சுனில் நாராயண் கண்டிப்பா இருப்பாரு, கூட வந்து வருண் சக்கரவர்த்தி இருப்பாரு. இது கூட 8 பண்ற மாதிரி நான் ஒரு ஸ்பின்னர் நான் வந்து பார்ப்பேன். சோ ஐடியலி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபாரினர்ஸ் 4 ஃபாரினர்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டெல் அக்ராஸ் மை 12. சுனில் நாராயண் வந்து சார் சொன்னது, சுனில் நாராயண் வந்து ஹஸ் காட் இன்ஜர்ட், கை வந்து இன்ஜுரியா இருக்கிறதுனால மேல வந்து ஆடுறது இல்லை. இந்த முறை அவர் சிபிஎல் ஆடின பார்த்தாலும் சரி, இல்ல துபாயில அவருக்கு ஆடின அந்த T10ல ஆடின போதும் சரி, சுனில் நாராயண் மேல வந்து ஆடல, கை இன்ஜுரிங்கிறதுனால மேல வர மாட்டாரு. சுனில் நாராயண் மேல வந்து ஆட வர மாட்டேன், கீழே ஆடுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு நான் ஃபாரினர்ஸ் யாரா போவேன்னா, ஆப்வியஸ்லி எய்தர் ஆஃப் த 2 கிவி பேர்ஸ், ஃபின் ஆலன் ஆர் டிம் சைபர்ட், 2 பேரை யாரோ ஒருத்தர் நான் கண்டிப்பா வந்து ஆடி ஆவேன். ஏன்னா ஃபார்ம்ல 2 பேருமே இருக்காங்க. ஸோ அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து தி மோஸ்ட் பிரைஸ்டு ஐபிஎல் பர்ச்சேஸ் கேமரன் கிரீன் ஆடி வச்சு தான் ஆகணும். அந்த டேகுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறதுக்கு நான் ஆடி வச்சு தான் ஆகணும். அதுக்கு அடுத்து ஐ வில் கோ வித் ரச்சின் ரவீந்திரா பியூர்லி ஃபார் த ஸ்பின் குவாஷன் விச் ஹி பிரிங்ஸ் இன் டு த டேபிள். ஸ்பின் குவாஷன் விச் ஹி பிரிங்ஸ் இன் டு த டேபிள். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரச்சின் ரவீந்திரா உள்ள கொண்டு வருவேன். ஃபோர்த் இஸ் ஆப்வியஸ்லி சுனில் நாராயண். இந்த ஆப்ஷனை வச்சுட்டு நான் எப்படி வந்து என் பேசஸ் நான் வந்து பிளே பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து டிம் சைபர்ட் ஆஃப் ஃபின் ஆலன் வித் வந்து அஜின்கே ரஹானே, ஆர் இஃப் அஜின்கே ரஹானே இல்லைன்னா இருக்கவே இருக்கா ராகுல் திரிபாதி. ராகுல் திரிபாதி இஸ் குட் ஆஸ் அ ஓப்பனர். ராகுல் திரிபாதிக்கு வந்து அந்த ரைசிங் புனே சூப்பர் ஜாயின்ஸ்ல வந்து அடிச்ச போது ஓப்பனிங்ல தான் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ரஹானே தான் கேப்டன். ரஹானே இது இருக்காரு. இல்ல நான் வந்து ஒன் டவுனும் இப்ப சப்போஸ் வந்து இப்போ சிஎஸ்கேல வந்து ஒரு ரிஜுவினேட்டட் ரஹானே எங்க வந்தாரு பாத்தீங்கன்னா, அந்த ஒன் டவுன்ல ஆட வச்ச போது தான் வந்தாரு. சிஎஸ்கேல ஓப்பனிங் ஆடல ரஹானே, ஒன் டவுன் தான் ஆடல. ஸோ இஃப் இன் கேஸ் ஐ வில் கோ வித் ஃபர்ஸ்ட் வந்து டிம் சைபர்ட் ஆஃப் ஃபின் ஆலன் வித் வந்து ரஹானே, இது வந்து ஓப்பனிங் பேரு. இதுக்கு அடுத்து ஐ வில் கோ வித் ரகுவன்ஷி, தென் கேமரன் கிரீன், தென் உனக்கு வந்து பேர் என்ன ரச்சின். இந்த 5 நான் வந்து ஸ்டாக் பண்ணி மேல அந்த 5 அப்படி தலைமையும் உரமா வச்சிருவேன். ஸோ இதுல எனக்கு வந்து 2 போலிங் ஆப்ஷன் எனக்கு கிடைக்குது, விச் இஸ் கேமரன் கிரீன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் கேன் போல் 4 straight overs at stretch. இஃப் நாட் கேமரன் ரெய்னரோட சேர்த்து ஒரு 6 ஓவர் எனக்கு ஷியோர் ஆகுது. அதுக்கு அடுத்து ஐ எம் கோயிங் வித் த ரிங்கு சிங், ரமன்தீப் சிங். இது போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. 2 பேருமே இருக்காங்க. இதுல ரமன்தீப் சிங் கேன் ஆல்சோ போல் சம் மிடில் ஆர்டர் ஓவர்ஸ். அவருக்கு அந்த மிடில் ஆர்டர் ஓவர் போடுற ஆள் ரமன்தீப் சிங் இருக்கு. இஃப் இன் கேஸ்
நான் வந்து ரச்சின் ரவீந்திரா வேணாம், எனக்கு அந்த ஸ்லாட் வேணாம்னு ஃபீல் பண்ணா அவரோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஆனா அனுகுல் ராய் உள்ள எடுத்து வந்துட்டு ஐ வில் போல் பிளெஸிங் முசர்பானி இந்த 11. பிளெஸிங் முசர்பானியை நான் வந்து பேஸ் வேணும் எக்ஸ்ட்ரா வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி நான் ஒரு ஒரு புது பிச்சு இதுல வந்து பேஸ் விட்டு தட்டணும் இது வித்தர்னா இந்த 7க்கு அப்புறம் முசர்பானி, வைபவ் அரோரா, ஆகாஷ் தீப், தென் இட் இஸ் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. இப்படிதான் என்னுடைய 11 வந்து போகும். எக்ஸ்ட்ரா நான் வந்து நான் If Ravindra plays, Musarman. if Ravindra plays, Musarbani out. If Ravindra plays, Musarbani out. If பேர் என்ன முசர்பானிக்கு பதிலா யாருன்னு கேக்குறேன். முசர்பானிக்கு பதிலா நான் வந்து இவங்கள தானே வச்சு ஆடுறேன் இப்போ. நான் இப்போ ரவீந்திரா ஆடினா எனக்கு சுனில் நாராயணே போதும். ஸ்பின் பிச்சில் ரவீந்திராவும் வேணும், எனக்கு வந்து சுனில் நாராயணும் வேணும், வருண் சக்கரவர்த்தி வேணும். ஸ்பின் பிச்சில் ப்ராப்பர் ஸ்பின். பேஸ் பிச்சில் ரவீந்திரா வெளில தூக்கிட்டு அனுகுல் ராய் ஆட வச்சுட்டு அந்த ஒரு ஃபாயினல் ஸ்லாட்ல ஐ ப்ளே பிளெஸிங் முசர்பானி. இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க அனுகுல் ராய் ஐ மீன் இவரு ரச்சின் ரவீந்திரா ஆடலனா நீங்க முசர்பானி சொல்றீங்க. நான் கேக்குறேன் ரச்சின் ரவீந்திரா ஆடுறாருன்னு வச்சுக்குவோம். ஆடுறாருன்னு வச்சுக்கிட்டா முசர்பானிக்கு பதிலா எந்த பேசர்னு கேக்குறேன் சிம்பிளா. முசர்பானிக்கு பதிலா I'll go with someone like உங்களுக்கு வந்து பேர் என்ன இல்லப்பா, அதுதான் இன்னும் தெரியாது. they are going to scout for that. No, they are scout for 2 people. இல்ல சார், இப்ப இருக்கிறத வச்சு தானே நம்ம ஃபாலோ ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்ல சார். இப்போ கார்த்தி, let's take it very simple. ஸ்பின் பிட்ச், ஃபாஸ்ட் பிட்ச், இது 2 தான் சினாரியோ. நமக்கு வந்து ஸ்பின் ஹெவியா போகணும் இல்ல ஃபாஸ்ட் ஹெவியா போகணும். இது 2 தான் ஆப்ஷனு. உனக்கு நீ என்ன நீ பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டாலும் 7க்கு மேல அங்க பேட்டிங் பண்ண ஆள் கிடையாது. நீ என்ன காம்பினேஷன், ரோமன் பால் அவுட் ஆஃப் ஃபார்ம். ரோமன் பால் வந்து முக்கிய வந்து 105 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 50 அடிச்சிருந்த வேர்ல்டு கப்ல. இதே கல்கட்டா பிச்சில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். ரோமன் பால் உள்ள எடுக்கிறது வேஸ்ட். மற்றபடி அவங்களுக்கு வந்து ஏபிளான ரீப்ளேஸ்மெண்ட் மதிஷா பத்திரானோக்கோ இல்ல வந்து பிசிக்கோ பாக்கல. சோ இருக்கிறத வச்சு அவங்க ரிசோர்ஸ் பண்ணி ஆகணும். நீங்க பவுலிங் மட்டும் சொல்லுங்களேன், ஒரே நிமிஷம் கோச்சுக்காம உங்க பவுலிங் மட்டும் சொல்லுங்க. வைபவ் அரோரா, ஆகாஷ் தீப், சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, ரச்சின் ரவீந்திரா, கேமரூன் கிரீன், ரமன்தீப் சிங். இல்ல ப்ரோ, இப்ப 8 வந்து 8 நரேன் சொல்லிட்டீங்க, 9 அரோரா சொல்லிட்டீங்க, 10 சக்கரவர்த்தி சொல்லிட்டீங்க, 11 ஆகாஷ் தீப் சொல்லிட்டீங்க. 12 யாருன்னு கேக்குறேன். 12 கார்த்திக் தியாகி. அதான் கேக்குறேன். அதான் யாரோ ஒரு பேசுற விட்டுட்டீங்க. அதான் கேக்குறேன். 12 கார்த்திக் தியாகி. ஓகே சார், இப்ப எனக்கு என்ன டவுட் சொல்ல முடியாதுப்பா. 4 பேர் சொல்லுவாங்க, 4 பேர் யாரனா ஆடுவாங்கல்ல. சோ 12 சொல்ல முடியாது. 11 சொல்லிட்டு அது ஓகே சார், அது ஓகே, அது டிபெண்ட்ஸ் ஆன் தி இது. பட் நம்ம ரிசோர்ஸ் கொடுக்கணும்ல. நம்ம பேசறே நம்ம விட்டுறோம் சார், பேசறே சொல்ல மாட்டோம். வியூவர்ஸ் கேட்பாங்க, அதான் சொல்றேன். At this point of time, pacer cannot be decided for this team. This is one basic thing because we don't know the unknown factor in this. இல்ல அதெல்லாம் ஓகே சார், பட் இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு we have to say அதுக்காக சொல்றேன். பட் ஓகே, fair enough. பேட்டிங் வந்து பேட்டிங் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரைட். உனக்கு பேர் என்ன, ரஹானே, சைஃபர், இவ்வளவுதான் பேட்டிங், இதுதான் பேட்டிங், இவ்வளவுதான் பேட்டிங். இல்ல ஷாம்ப்ரோ, அது ஓகே, அது கரெக்ட். இல்ல மை क्वेश्चन டு போத் ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம்ப்ரோ இஸ், ஸ்ரீதர் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்லிருங்க, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரோமன் பவரை டிராப் பண்ணிட்டு he will play ரச்சின் ரவீந்திரா ஆர் அனுகுல் ராய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல உங்க உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது தெளிவா நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிருங்க, உங்களோட ஹானஸ்டா சொல்லிருங்க. மை செகண்ட் क्वेश्चन இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு பிளே போத் ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட்ங்கிறதையும் சொல்லிருங்க. கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் டீம்ல ஆட மாட்டாரு. தே ரேட் வெரி ஹை ரோமன் பவால் பிகாஸ் அவங்களோட எப்போதுமே தியரி என்னன்னாக்க கடைசியில இந்த அவங்க என்ன பண்றாங்க, அடிக்கிறதுக்கு தான் ஆள் வச்சிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் டீம்ஸ் லைக் குஜராத் டைட்டன்ஸ் as well as KKR, they always believe in Caribbean hitting in the end. அதனால they will go for Roman Powell. They will give only 15-20 balls maximum for the team. அப்பதான் அவர் வருவாரு. So this is what I think their thinking is. So this is what I feel because ரச்சின் ரவீந்திரா and ரஹானே 2 பேர் சேர்ந்து அண்ணா வச்சுக்கோ மிடில் ஃபேஸ்ல மேட்ச் அப்படியே போச்சு. So இல்ல ஷாம்ப்ரோ ஆக்சுவலி காலி. இல்ல அவர் சொல்றது கரெக்ட் ஷாம்ப்ரோ. ஆக்சுவலி நைஸ் இன்ட்ரெஸ்டிங் ஐடியா தட் யூ brought up, you know, ரச்சின் ரவீந்திரா. பட் the point is, அவர் சொல்ற மாதிரி 14 ஓவர் 15 ஓவர்ல வந்தீங்கன்னா who is more contributing to the team, ரச்சின் ரவீந்திரா ரோமன் பவலா? நீ சரி ஓகே, நீங்க வந்து 15 ஓவர்ஸ் நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னு சொல்றேன். ஒரு லக்னோ மாதிரி ஒரு ரேங்க் டர்னர் இருக்கிற ஒரு இடத்துல நான் ரோமன் பவலோட போவேனா இல்ல நான் வந்து ரச்சின் ரவீந்திரோட போவேனா? ஒரு ஸ்பின்னுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமா வந்து அந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. முல்லன்பூர் மாதிரி ஒரு இடத்துல ஸ்பின்னுக்கு வந்து ஒரு இடம் எடுத்து கொடுக்குது. அந்த இடத்துல எனக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்குது. ரைட் ஹேண்ட் 2 ஸ்பின்னும் நான் ரைட்ல தான் வச்சிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னும் என்கிட்ட கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது.
இஃப் இன் கேஸ் இப்ப அவர் வந்து இப்ப ரச்சின் ரவீந்திரா வந்து நீங்க வந்து சொல்றீங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா நியூசிலாண்டோட அந்த டர்ன் அரவுண்ட் இந்த இந்த T20 வேர்ல்ட் கப் டர்ன் அரவுண்ட்ல அவர் ஆஸ் அ பேட்டரா ஒன்றும் பண்ணல. ரச்சின் ரவீந்திரா as a பேட்டர் he hasn't proved his metal yet, but as a bowler செமையா கான்ட்ரிபியூட் பண்ணி நியூசிலாந்துக்கு வந்து கொண்டு வரல ஹெல்ப் பண்ணிட்டு வச்சிருந்தாரு. பியூர்லி கோயிங் பை த கரண்ட் ஃபார்ம், இப்போ ரோமன் பவரோட கரண்ட் ஃபார்ம் இருக்கு, ரச்சின் ரவீந்திரா கரண்ட் ஃபார்ம் இருக்கு. எந்த பாயிண்ட்ல என்ட்ரி பாயிண்ட் இருக்காங்கன்னு மேட்டர். நீ சொல்ற மாதிரி ரோமன் பவர் என்ட்ரி பாயிண்ட் 15 ஓவர் 16 ஓவர்ஸ் தான். பட் எனக்கு இங்க ஒரு ஆளு வந்து போலிங் போறது ஆப்ஷன் கிடைக்குதுல. ரோமன் பால் கான் போல் லைக் வாட் ரச்சின் ரவீந்திரா டஸ், ரைட்? இல்ல ப்ரோ, நீங்க எக்கானா See, விட்டுருங்க. இப்ப no, no, ஈடன் கார்டன்ஸ் no, no. எடுத்துப்போம். ஈடன் கார்டன்ஸ்ல Sir, ஹூஸ் மோர் சூட்டபிள்? see, one point you have to IPL பொறுத்த வரைக்கும் average score will be 200 தான். Boundaries are short. Okay. Sachin Ravindra bowled well on bigger boundaries in Sri Lanka. Side boundaries, I mean. Okay. ஆனால் வெளில போட்டு எடுத்தாரு. ரேங்க் டர்ன் பயங்கர டர்னர், கண்ணாமண்ண எக்கச்சக்க டர்ன் ஆச்சு. இதுதான் ரேங்க் டர்னர், ஸ்கொயர் டர்னர்ஸ். அதனால அந்த மாதிரி விக்கெட்ஸ் இங்க கிடைக்காது. வெரி வெரி ரேர். ரெண்டு மேட்ச் அவுட் ஆஃப் 14 மேட்ச் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அன்னைக்கு தான் டிசைட் பண்ணுவாங்களே தவிர நார்மலா ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பிளே. Because in the scheme of things, where batting lineup, if you see, Rachin Ravindra plays 15-20 balls and Rahane plays 15-20 balls, match over அங்கேயே. opponent win. No, I'm just telling. I am telling you the fact. Both strike rate is 125. அஜின்கே ரஹானே ஒரு டைம்ல வந்து அந்த ஒரு ஆரஞ்சு கேப்லாம் கொஞ்ச நாள் தலையில மாட்டி இருந்தாரு சார். பார்த்தா மனசு வச்சு இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, this is what is going to happen. மெஜர் 10 மேட்ச்ல 6 மேட்ச் இப்படி ஆனாங்கனாக்கா 6 மேட்ச் உதன்றேன் நானு. டிஃபரன்ஸ் இஸ் 8 ரன் 10 ரன். அது சாப்பிட்டுருப்பாங்க. This is what I'm trying to tell you. We have seen IPL over 18-20 years, no 18 years. You know for a fact what will happen. Strike rate is very very important power play la. சார் அப்புறம் ஆக்சுவலி வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு அதர் பிளேயர்ஸ், ஐம் அ ஃபேன் ஆஃப் கேமரான் கிரீன் ஓப்பனிங் த இன்னிங் சார். Please don't mistake me, but then I think his full potential will be unlocked only when he opens the batting. Sir, he is a player who can play like Shane Watson, sir. He can be destructive. I'll tell you, your point is very valid on cricketing merits. For the team KKR, what they have done, if they are having a thought of having him as an opener, they would not have gone for the 2 openers of Kiwis, So that means he is not an opener. Very simple. From that point of view. சார் 2 பேர்ட்டையும் கேட்கறேன். பட் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த டீம் காம்பினேஷன் எல்லாமே ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே நான் 100% அக்ரி பண்ணிக்கிறேன். மை ஒன்லி கொஸ்டின் இஸ், இமேஜின் த டாப் ஆர்டர் பீயிங் லைக் ஃபின் ஆலன், Tim Seifert, Cameron Green. The this top 3 looks as destructive as any top 3 in this IPL. Do you agree with this or not? Football score okay முடிஞ்சது. 3-4 முடிஞ்சது சொல்லி. 3-4 முடிஞ்சது சொல்லி. Football score முடிஞ்சது. ரஜினி காரன் நம்பர் 6 ஏயா சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவ? ரஹானே followed by Raghuvanshi. The combination of the team 11 combination you have to see, no? எல்லாம் ரைட். நீ சொல்ற வந்து ஃபின் ஆலன், டிம் சைஃபோர்ட், கேமரூன் கிரீன், அஜின்கே ரஹானே, ரகுவன்ஷி, ரோமன் பவல், ரமன்தீப் சிங், ரிங்கு மட்டும் தான் லெஃப்ட். 7 விக்கெட்டா. நல்ல லெஃப்ட் ஆர்ம் போலர். ஒரு போல்ட்டுக்கு மட்டும் தேவை இருந்துச்சுன்னா ஃபுட்பால் ஸ்கோர் கார்டுல மேட்ச் முடிச்சுட்டு போயிருவாங்க. ரிமெம்பர் தே காட் ஆல் அவுட் ஃபார் 91 or something லாஸ்ட் டைம். இதே மாதிரி வந்து மும்பை கூட 91 ஆல் அவுட் ஆனாங்க. யாரு சின்ன பையன் வந்து அஸ்வினி குமார் வந்து விக்கெட் எடுத்துட்டு போனான். யூ கான்ட் ஸ்டாக் எல்லாம் ரைட்டா வச்சுட்டு எல்லாம் மேல போன அப்புறம் எங்க பின்னாடி மிடில் ஆர்டர் ஞாபகம் இருக்கான், ஃபினிஷர் ஞாபகம் இருக்கான், போலர் ஞாபகம் இருக்கான். இல்ல சார், இப்ப எனக்கு என்ன டவுட்னா, நீங்க ரஹானே 3 சொல்றீங்க, நான் அப்படியே 1% டவுன் பண்ணி 4 ஆடட்டும், ஃபாலோட் பை ரகுவன்ஷி அண்ட் தென் ரமன்தீப். உனக்கு செட் ஆகாதே. சி எல்லாருமே தள்ளி ஆடுற பிளேயர்மா. 3, 4, 5 தள்ளி ஆடுற பிளேயர் மிடில் ஓவர்ஸ் காலி இல்ல உனக்கு. கரெக்ட் சார். கம்போசிஷன் அடி வாங்குது. கரெக்ட் தான். நான் ஒரு டிஃபரண்ட் இருக்கா சொன்னேன். வெரி சிம்பிள். ஐ அம் டெல்லிங் யூ. இல்ல சார், அவர் இன்னொரு பிளேயர் மறந்துட்டான். மனிஷ் பாண்டே உள்ளவா. மனிஷ் பாண்டே ஃபினிஷர் வை சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். நதிங் டு 125 பா. கேகேஆர் ஃபேன்ஸ் பாருங்க, கேகேஆர் ஃபேன்ஸ் ஷாம் ப்ரோ, ஸ்ரீதர் சார் வந்து உங்களை மார்க் பண்றாங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர். கேகேஆர் அவங்க டீம் see the combination பயங்கர problem because of Harshit Rana's injury. It gives lot of problem for them actually. bowler பார்க்கணும், அவங்க டாப் ஆர்டர் பேட்டிங் பார்க்கணும், சுனில் ரிப்பீட் பண்ணணும். பட் I don't agree with the Sham brother because Sunil Narayan, whatever it is, you see Winky Mysore will say
10 பால் சும்மா ஆடு ஓப்பனிங் தான் சொல்லுவாங்க. நீ வேணா பாருங்க. Sir, ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்ஜுரி பிளேயர் சார். I am challenging you. First match Sunil Narayan is opening. என்ன பெட்? சரி Will come. Yeah. sir, okay, and கார்த்திக் sir, நீங்க சொன்ன மாதிரி சார், நீங்க சொன்ன மாதிரி சுனில் ஓப்பனிங் வந்தா கார்த்திக் மொட்டை அடிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி சுனில் வந்தா கார்த்திக்கு தாடி மிஸ்ல ஷேவ் பண்றோம். சூப்பர் Okay, சார். okay, அவ்வளவுதான் சபாஷ். அவ்வளவுதான் வியூவர்ஸ் எல்லாம் Sure. போயிருவாங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. சரி சார், வித் 100%. ஆல் ஜோக்ஸ் அப்பார்ட், வைபவ் வராராவை பத்தி நம்ம நிறைய பேர் பேச மாட்டோம் சார். பட் தென் அவர் வந்து ஃபுட்பாலர். மத்த பேசர்ஸ் இருக்கிறப்போ ஒரு ஹர்ஷித் ராணாவோ ஸ்டார்க்கோ இருந்தப்போ வந்து ஒரு செகண்ட் ஃபீல்டோ ஒரு தேர்ட் பேசரா தான் போட்டுட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்து அவர் அந்த ரோலை ஸ்டெப் அப் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போடணுங்கிறப்ப எப்படி பண்ணுவாருங்கிறது தெரியல. பட் ஆனா டேலண்ட் வைஸ், பொட்டன்ஷியல் வைஸ், he has done a lot sir. He has delivered whenever the team required him. He's a nice bowler actually. We are not speaking much about him. இல்ல ஆக்சுவலா நைஸ் பவுலர்ல, செம பவுலர் அவரு. அவர் ஸ்விங் பாத்தீங்களா? நல்ல ஸ்பீட்ல ஸ்விங் ஆகும் பயங்கரமா. அங்கே 12 சீல்டு சார். நரேன் 4, வருண் சக்கரவர்த்தி 4, வைபவ் வராரா 4. அங்கே 12 சீல்டு சார். இல்ல பட் அவர் முதல்ல 4 போட முடியாது இல்ல, அது ஒன்று இருக்குல்ல. அந்த ஒரு ஓவர் 3 போடுவார் அவரு. ஒரு ஓவர் ப்ராப்ளம். சோ தே வில் ஹேவ் தட். அதான் கேமரன் கிரீன் போடுவார் நான் சொல்றேன். You just see Cameron but Green. KKR is not as bad as what people project it to be sir. They really look somewhat convincing sir. They are not very bad I guess as of what people say. What do you think? They are not bad, but I don't say they are good like last year. Which is a fair comment, I would say. See, 2024 அவங்களோட அந்த சீசன் ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி தான் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்ப ஸ்டார்க் இவ்வளவு எடுத்த ஸ்டார்க்கு இனிஷியல் டேஸ்ல வந்து பயங்கரமா ரன் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. செமையா வந்து அவங்க ஒரு வாப்லி சீசன் ஆரம்பிச்சாங்க. பட் they ended up winning the title at the end of the year. சோ அதனால இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த முறை வந்து அதுல பண்ண தப்போடு இதுல ப்ரோ மேக்ஸ் லெவல்ல தப்பு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரமணோல குருபாஸ்னு ஒரு அட்டாக்கிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எதுக்கு விட்டாங்க, எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு bro தெரியல. but anyway upgrade தான bro. வெயிட் அவங்க பண்ண தப்புல நிறைய தப்பு இருக்குது. இங்க இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து முஸ்தபிதுர் ரஹ்மான் அண்ட் பேர் என்ன மதீஷா பத்திரனா வந்து என்ன தைரியத்துல வந்து இவங்க வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க. இப்போ யூ ஹேவ் அ இஷ்யூ வித் பிசிக். நீங்க வந்து நேரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கணும். மதீஷா பத்திரனா நீங்க வந்து போயிருங்க இப்போ 2 பேருக்கு அவங்க வந்து ஒரு ஆளை தான் பிடிச்சிருக்காங்க. had they worked smart, ஒரு ரிச்சர்ட் கிளீசனையோ இல்ல ஒரு பிரைடன் காஸ் மாதிரி யாரோ ஒரு டு த ஹிட் த டெக் ஹார்ட் பவுலர், யாரோ ஒரு கெரால் கோட்ஸியோ யாரோ ஒரு மாதிரி போயிருக்கலாம். இப்போ வைபவ் கேன் ஸ்விங், ஆகாஷ் தீப் கேன் பவுல் அட் ஸ்விங். But who is the lead strike bowler? Who is the one who strikes bowler? பேரை பார்த்துட்டு ஓகே இவன் இருக்கான்பா, இவனோட அந்த இந்த 2 ஓவர் ஸ்பெல் எப்படின்னு டேக்கிள் பண்ணணும், அந்த ஒரு பயத்தை நீ வந்து கிளியர் ஃபேக்ட் நீ கொடுக்க மறந்துடுறீங்களா உங்களுக்கு? பத்திரனா முஸ்தபிதுர் இல்ல பத்திரனா I think if he recovers I think he will bowl well, but it's a question mark. I mean அவர் பாவம் on and off இன்ஜூரி. நீ வந்து சிஎஸ்கே மேல வன்மம் இருக்குன்னு தெரியாது, பத்திரனான்னு சொல்லிட்டு சிரிக்கிற பத்தியா அதுலயே தெரியுது. 10 ரன்னாவது 10 ரன்னாவது ஒரு ஓவருக்கு தருவாருங்கிறது அவர் பேரு. அதுவும் வந்து தோனி மட்டும் தான் கரெக்டா யூஸ் பண்ணாப்ல. நீ ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒரு அண்டர் யூட்டிலைசேஷன் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. முஸ்தபிதுர் ரஹ்மானையும் பத்திரனாவையும் ஒரே டீம்ல ஆட வச்சு சக்சஸ் பார்த்த ஒரே கேப்டன் தோனி மட்டும்தான். சோ அங்கேயே தெரிஞ்சு போச்சு உனக்கு வந்து எப்படி பத்திரனா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. வித் ஆல் பேசஸ் கவர்ட் பை உங்களுக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க, ஷேப் ஆயிருக்காங்க. சார் அண்ட் இன்னொரு பாயிண்ட் சார். வெயிட் ஷாம் சொல்ற பாயிண்ட் வெரி வேலிட் பாயிண்ட். அது என்னமோ தெரியல, இவங்க வந்து மேபி த கான்ஃபிடன்ஸ் வாட் Dhoni gives or what the confidence they get by playing under Dhoni. It's a combination of both. That could be the reason. Because அதனால தான் ஓரளவு போட்டாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். சார் இப்போ மிடில் ஆர்டர்ல வந்து சார் இப்போ இவர் சொல்ற மாதிரி முசரபானி ஆடணும்னு ஹீஸ் அ குட் பவுலர் வித் ஆல் ஃபேர்னஸ், ஹீஸ் அ குட் பவுலர். ஸோ இப்போ வந்து அவர் மாதிரி ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் நீங்க அகாமடேட் பண்ணணும்னா தேஜஸ்வி சிங்னு ஒருத்தர் இருக்கார் சார். ஹீஸ் அ ஃபியர்லெஸ் ஹிட்டர் இந்தியன். ஸோ அவர் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம உள்ள பிச்சின் பண்ணலாமா? ஆப்வியஸ்லி ஐபிஎல் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ், ஐபிஎல் இஸ் ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் த கோர் அன்னோன் டேலண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றது ஐபிஎல். ஸோ வை நாட் இஸ் மை கொஸ்டின். See, KKR பொறுத்த வரைக்கும் you see they have a very good chance of trying a lot of youngsters, especially in this team they have to. And knowing Venki Mysore, I am telling they will try a lot of youngsters. 1 or 2 can come up very well, but it remains to be seen. We cannot say that they are going to play in the 11 at this point of time. It depends on their situation and the playing 11 what they decide.
நம்மளோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இஸ் திஸ் as per the squad what we have on hand. ஓகே, ஸோ அப்படிதான் think about it. லாஸ்ட் கொஸ்டின், டெல் மீ அபவுட் அஜிங்கியா ரஹானேஸ் கேப்டன்சி. என்னதான் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணாட்டியும் இஸ் அ குட் கேப்டன் ஐ பிலீவ். ஸோ ரஹானே கேப்டன்சி பத்தி சொல்லிருங்க. அப்படியே வந்து வில் கேகேஆர் குவாலிஃபை ஆர் நாட், ஒரே பதில்ல ஆன்சர் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் ரஹானே பத்தி பேசிருங்க. See, Rahane is a very good thinker, very good captain. நம்ம தான் பார்த்தோம் எம்சிஜில டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடி சூப்பரா 100 அடிச்சு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் வந்து யூனிக்கா அடிச்சு வின் பண்ண இருப்பாரு கூலா ஆடி. அதெல்லாம் பயங்கர கிரிக்கெட்டிங் பிரெயின் அவருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து ஜென்ரலா கோ டு மேன் சொல்லுவாங்க அவரை. அவர் டீம்ல இருந்தானாக்கா பீப்புள் போய் கோ அண்ட் ஆஸ்க் ஹிம் த இன்பிட்வீன் ஓவர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்பின் போடும்போது டெஸ்ட் மேட்சஸ்ல அஸ்வினோ இல்லைனா கும்ப்ளேவோ தே வில் ஆல் கோ அண்ட் ஆஸ்க் அஜிங்கியா ரஹானே என்ன பண்ணணும் இது பண்ணணும். அவர் நல்ல கிரிக்கெட்டிங் பிரெயின் ரொம்ப. பட் இஸ் ஸ்லைட்லி ஷேட் அன்லக்கி கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ தட் இஸ் he never got the credit what his basically credentials say. அதுதானே தவிர இவர் லாஸ்ட் இயர் he led the team very well. whatever you may say, நம்ம எல்லாம் ஸ்லோவா ஆடுற நினைச்சிட்டு இருந்தோம். அவர் ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் லாஸ்ட் இயர் 187 அதோ. இல்ல அது ஷூர்னு கேக்குறேன். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சு விட்டா அப்புறம் ஃபாலோவர்ஸ். லாஸ்ட் இயர் மட்டும் only last year his strike rate was more than 160 180 I think so. I mean I'm not sure 100%. Also CSK க்கு வந்து ஓபனிங் அந்த ஒரு கேமியோ ஆடிட்டு இருந்தாப்ல 2023 அப்போ கூட his strike rate was more, I mean tad higher than what he usually used to be. Correct. அந்த மாதிரி always 150 plus, always 150 plus, and also he is a very good fielder. எங்க இருந்தா நல்லா ஃபீல் பண்ணுவாரு, சூப்பரா ஃபீல் பண்ணுவாரு. அதெல்லாம் ஒரு பயங்கர வரப்பிரசாதம் தான். பட் ஹேவிங் செட் தட் த ஸ்குவாட் வாட் ஹி இஸ் ஹேவிங், I don't think KKR will be able to qualify this year. ஓகே, சோ ஷாம் ப்ரோ நீங்க சொல்லிருங்க. சார் சொல்லிட்டாரு குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு, நீங்க சொல்லிருங்க. எஸ் ஆர் நோ? going back with what Rahane's word சொன்னபடி, Rahane is someone அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் ஒண்ணுமே இல்லாத போது அங்கிருந்து மேக்ஸிமைஸ் ஆகி ஒரு ரிசல்ட்டை கொடுத்த ஒரு பிளேயர். Border Gavaskar Trophy 2021 is no mean feat. With resources against his disposal, I think he might come up with a surprise. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தக்ஷ் கம்ரான்னு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஸ்பின்னர் ஆல்ரெடி வந்து வெர்ஷன் 3.0 சொல்றாங்க. ஆக்சுவலா சுனில் நாராயண் மிஸ்ட்ரி ஸ்பின் 1.0, வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி 2.0, தக்ஷ் கம்ரா வந்து மிஸ்ட்ரி 3.0 அந்த மாதிரி சொல்றாங்க. வாட் இஃப் he brings up some kind of like wild card, like இந்த மாதிரி கொண்டு வந்து 3 ஓவர் ஸ்பின்னர் இறக்குறாங்க கூட, he might bring up a surprise, which yes, but with all going by all the thoughts, with all the form combination வச்சிருக்கும், they'll have a mid table finish தான் சொல்றேன் கார்த்திக். not having the potential to go for a top 4. ஏன்னா ஒரு டீம் பார்க்கும் பேட்டிங் செம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லணும், இல்ல போலிங் செம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லணும். அன்பார்ச்சுனேட்லி ரெண்டுமே வந்து ஓகே. இப்ப இது அதாவது ஒரு இதற்கு தானே ஆசைப்பட்ட பலர் வெள்ளன்னு சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, வீக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்கு. சோ வாப்லியா இருக்கிறதுனால they'll go for a mid table finish. கார்த்திக் சொல்லுங்க. ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட். இதுல ஜெனரலா ஒரு நல்ல ஃபயர் பவர் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வந்து இதுல இல்ல. அதனாலே நான் ரூலிங் அவுட். That's the only main criteria. Because bowling வந்து somehow I think they can manage. They have resources, they have to utilize the resources very well. Whereas batting வந்து என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த பவர் ஃபயர் பவர் இல்ல, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதனால they will lose crucial matches. That's why I am ruling them out. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சம்ஹவ் எனக்கு வந்து என்னதான் கொஞ்சம் ஸ்குவாட் பார்க்குறப்போ டிம்மா இருந்தாலும் when I see the two names சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, சம்ஹவ் எனக்கு வந்து இந்த குதிரை ஓடிடுங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு. ஐ ஸ்டில் ஃபீல் கேகேஆர் வில் சம்ஹவ் டர்ன் த டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ச்சூன்ஸ் வில் சேஞ்சுன்னு தோணுது. ஸோ ஐ திங்க் கேகேஆர் வில் குவாலிஃபை. ஸோ ஒரு 4th முடிப்பாங்கன்னு தோணுது. ஐ திங்க் கேகேஆர் வில் குவாலிஃபை. ஸோ தட் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ அப்படியே நீ சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டீமா இது? ஆமா. ஸோ அப்படியே வந்து நம்ம லெட்ஸ் கோ டு மை ஃபேவரட் டீம் பஞ்சாப் கிங்ஸ். ஆஸ்திரேலியா வெஸ்ட் ஆஸ்திரேலியா 11 இல்ல வந்து டாஸ்மேனியா 11 சொல்லு. கரெக்ட்டா டாஸ்மேனியா 11 போட்ரு. பஞ்சாப் கிங்ஸ் இங்கேயும் லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட், a very tough pill to swallow finalsல. பட் யா obviously part and parcel of the game. lot of things to speak about. நான் என்னோட ப்ராப்ளம் 11 சொல்லிடுறேன். ஸ்ரேயாஸ் ஐயர், ரிக்கி பாண்டிங் duo has worked well for them. okay, let's see. ஜாஷ் இங்கிலீஷை விட்டுருக்காங்க, மேக்ஸ்வெல் விட்டுருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் 11 பார்த்தா லெட் மீ சே த 11s ஃபர்ஸ்ட். ஆர்டர் எப்படி வேணா மாத்திக்கலாம், ஃப்ளோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி 1 பிரப்சிம்ரன் சிங், 2 பிரியன்சாரியா,
3 Shreyas Iyer, 4 Nehal Vadera, 5 Marcus Stoinis, 6 Shashank Singh, 7 Mitchell Owen, 8 Marco Jansen, 9 Arshdeep Singh, 10 Yuzvendra Chahal, 11 either of Vaisak Vijay Kumar or Harpreet Brar depending upon the situation, and 12 either of Lockie Ferguson or Cooper Connolly depending upon the game. என்னோட thought. I really want Cooper Connolly to play because of the all-round ability he brings to the table. But yeah, obviously 4 foreigners-ங்கிறப்போ Lockie Ferguson is a valuable addition and stuff. So பெஞ்ச்ல யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஓமர் ஜா இருக்காரு, பென் வார்ஷியஸ், இவரெல்லாம் ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பக்கமே சேர்க்க கூடாதுன்னு எங்க ஆசிஸ் குரூப்ல நாங்க கெஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா வாரி வல்லர் ஷான் அபர்ட்டோட தம்பி மாதிரி ரன்ஸ் லீக் பண்ணுவார் பென் வார்ஷியஸ். பட் ஜேவியர் பார்லட் இஸ் a வெரி குட் பவுலர். அதுக்கப்புறம் யஷ் தக்கூர் இருக்காரு. அண்ட் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வரப்போ விஷ்ணு வினோத், அதான் நான் சொல்றேன் bro. அதான் மிச்சோன் சொல்லிட்டேன், 11th சொல்லிட்டேன், மிச்சோன் 11th. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் வரப்போ விஷ்ணு வினோத் இருக்காரு, ஹீஸ் அ மிடில் ஆர்டர் ஹிட்டர். அண்ட் ஹர்னூர் பனு இருக்காரு, ஹீஸ் அ லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர். அப்புறம் பைலா அவினாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, ஹீஸ் அ அக்ரெசிவ் பேட்டர் along with right arm medium pace போடுவாரு. And we have Mushir Khan, he's a hitter as well as all-rounder. And Suryan Shetty last year கூட கொஞ்சம் ஆடினாரு, he's a batting all-rounder as hitter. And Praveen Dubey இருக்காரு, leg break bowler. And Vishal Nishadனு ஒருத்தர் இருக்காரு, he's a right arm mystery spinner. So tell me about Punjab's 11. What do you think will be the best team to go forward? See, நீ சொன்னது அதே தான் நானும் எழுதி வச்சிருக்கேன் ஆக்சுவலி. பட் ஒன்லி திங் மை டிஃபர் இஸ் இந்த ஃபாரின் பிளேயர்ல வந்து இந்த எப்படி எடுப்பாங்க அவங்க, ஒமார் சாய், பாட்லெட், லோகி ஃபர்கியூசன், இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. அப்படிதான் போவாங்க. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட வைப்பாங்க. அது யாருங்கிறது வந்து டிபெண்டிங் ஆன் தட் விக்கெட், ஹவு இட் ஹேப்பன்ஸ் அண்ட் ஆல் த அதர் திங்ஸ். Other than this, their base is solidly covered. They have 6 bowlers to fully bowl actually. So they will be in finals என்ன பொறுத்தவரைக்கும். சார் மிச்சல் ஓவன் shall play இல்ல சார்? அதுல எதுவும் மாட்டல. இல்ல அவன் ஆட வைக்கணும். ஏன்னா பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு அவரு, 2 100 அடிச்சிருக்காரு. சார் பட் rating is very high. Yeah, no, he has what playing has happened in his career is he was playing middle order. Suddenly he started to play opening in T20. He scored 200s. I think 64 ball அடிச்சிருக்காரு. அதனால I think he will definitely be given a lot of chances because he is rated very highly by Ricky Ponting. That's why I'm telling you. Yeah. Ricky Ponting வந்து நினைச்சத பண்ணுவாரு அவரு. So correct, but my question is where do you play? Like is he a finisher or is he going to play like Josh Ingles? Number 3 ஆடுவாரு. I think he will play number 3. Right. Fair enough. This is what I think, because they will not change the combination at the top. I think he'll play number 3. Then the batting order looks very solid up to down 8 or 9. So it's a very deadly combination. And added to that, Brar bowling இருக்குல்ல, I am always a favorite of Brar. Any conditions you give, you will take wickets. But ஒழுங்காவே யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க சார். Brar பாதி மேட்ச் ஆடவே வைக்க மாட்டாங்க சார். எங்க வேணா ஆடுறாங்க. அதான் என்னன்னு தெரியல எனக்கு, என்னன்னே புரியல. அவரு டஃப் ஆட்டிட்யூட் அவருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ரன் ஆஃப் பிளே அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே டேக் விக்கெட்ஸ். அதே மாதிரி தான் லாக்கி ஃபர்கியூசனும் பிரார் நீங்க வந்து போட்டு வச்சாரு. நல்ல பார்ட்னர்ஷிப் பிரேக்கரா அவங்க 2 பேர் தான் கிளீனா எடுத்துருவாங்க சார். சோ இப்போ வந்து அர்ஷ்தீப் யான்சன் கண்டிப்பா ஆடுவார், அர்ஷ்தீப் சிங் கண்டிப்பா ஆடுவார், சஹல் கண்டிப்பா ஆடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பிரார் நம்ம போட்டோம் அப்படின்னா வைசக் விஜயகுமார் சிட்ஸ் அவுட். கரெக்டா? ஆமா, ஆட்டோமேட்டிக் தேவையில்லையே. So yeah, Ferguson போட்டோம்னா Ferguson, ஓமர் ஜாய் இல்ல பாட்லெட் போட்டோம்னா கூப்பர் கொனலி has to sit out. கரெக்ட்டா? Ferguson தான் இருக்கணும். ஓல்ட் பால்ல போட்டோம்னா பார்ட்னர்ஷிப் பிரேக்கர். இப்போ எவ்வளவு பார்ட்னர்ஷிப் So no place for கூப்பர் கொனலி. கரெக்ட்டா? அவெல்லாம் ஏன் சார் விக்கெட் எடுத்து வச்சிட்டு இருந்தது நீங்க? Fair enough. Sham bro, அவங்க ஃபைனல்ஸ் போகணும் சார். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா they should go to the finals. I would say இந்த டீம் வந்து கன் டீம். அண்ட் ஆல்சோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து தோட்டத்தெல்லாம் தாங்கும் ஆக்சுவலி. அண்ட் பிளஸ் Ponting has to prove no கப் தொடணுமே தலைவன். அது ஒன்று இருக்குல்ல. fair enough. சொல்லுங்க ஷாம். He's a very good strategist man. Ponting வந்து எவ்வளவு வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காரு, எவ்வளவு டோர்னமெண்ட் அடிச்சிருக்காரு, எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு. He is a very good strategist. Unfortunately it did not go well, and also he was brave enough in MI to basically say that it's not, things are not going well, just give it to Rohit Sharma சொன்னார் பாருங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்ல. So you have to give credit for winning the tournament 50% to Ponting also. And another thing, on that season நீங்க பாத்தீங்கன்னாக்க தினேஷ் கார்த்திகை வந்து he only said இவன் வந்து எல்லா ஆடுறான், நம்பர் 3 ஆடும்.
he was the person who made Dinesh Karthik place number 3 in T20. Then only from MI he went into KKR. He also captain. So Dinesh Karthik ஒரு லைஃப் கொடுத்த ஆள்னா பார்த்தனாக்கா ரிக்கி பாண்டிங். சார் நீங்க பாருங்க, வச்சு 2015 பாருங்க. சார் 2015 ஐபிஎல் வின்னிங் கோச்சும் அவர் தான், மும்பையோட ஹெட் கோச் அவர் தான் 2015. யா, அதை விடுங்க, இதெல்லாம் ஒரு விஷயம். பிளேயரா நினைக்கிச்சா காமெடி. சார் இல்ல சார், இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு திடீர்னு சார் 40 வயசு சார் அவருக்கு விளையாண்டப்போ 2013 கரெக்ட். அப்படின்னா நீ ரொம்ப பேசக்கூடாது. சரி, ஓகே விடுங்க, நம்ம பாண்டிங் டிபேட் அப்புறம் வச்சுப்போம். ஷியாம் ப்ரோ ப்ளீஸ் யூ கேன். சரி, பாயிண்டிங் பற்ற வந்து எப்பவுமே வந்து ஐபிஎல்ல வந்து அந்த அன்னோன் டீமை வந்து கொண்டு வந்ததுல நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ மும்பைக்கு வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் வந்தது, பாயிண்டிங் கேப்டன்சி அந்த கொடுத்து திருப்பி வந்து ஆரம்பிச்சதுதான். தென் டெல்லி வந்து ஃபைனல்ஸ் ஆடின ஒரே டைம் வந்து பாயிண்டிங் கோச்சா இருந்தது அப்படிதான். 2020 டெல்லி வந்து இட் வாஸ் செகண்ட் டு நன். அந்த மும்பைனாலதான் ஸ்டீம் ரோல் பண்ண முடிஞ்சதே தவிர அந்த டெல்லியை வந்து பண்ண முடியல. இப்போ லாஸ்ட் டைம் ஆல்சோ வந்து தே மிஸ்ட் பை அந்த ஒரு ஃபெதர் ஆஃப் அ மார்ஜின். எந்த ஆஸ்திரேலியா 11 அவர் கொண்டு வந்தாரோ அதே ஒரு ஆஸ்திரேலியன் தான் வந்து கடைசியில் நல்ல ஓவரை போட்டு காலி பண்ணி விட்டான். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், கோயிங் வித் பஞ்சாப் 11 இப்போ என்னோட பிளேயிங் 11-12 இட்ஸ் சிமிலர் ஐடென்டிக்கல் லைக் ஆல் ஆஃப் யூ. ஸோ ஐ வில் கோ வித் ஃபர்ஸ்ட் வந்து பிரப்சிமரன் சிங், டேலண்டட் பிளேயர், அலாங் வித் பிரியான் ஷாரியா. போன மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டு டெட்லி காம்பினேஷன் காமிச்சிட்டாங்க. தென் ஒன் டவுன் இஸ் லைக் மக்களின் கேப்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரேயாஸ் ஐயர். நான் கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள கொண்டு வந்துருவேன். தென் அதுக்கடுத்து ஐ பிளே மிச்சல் ஓவன். மேல வந்து அங்க மிச்சல் ஓவனை பிளே பண்ணுவேன். ஏன்னா ஜார்ஜ் இங்கிலீஷ் அந்த ஆடின அந்த வேக்கம், ஜார்ஜ் இங்கிலீஷ் ஒரு மேக்ஸ்வெல் ஆன அந்த வேக்கம் ஃபில் பண்ணதுக்கு இங்க வச்சிருவேன். தென் இந்த 4 பேருக்கு அடுத்து தென் ஐம் கோனா ஸ்டாக் அப் வித் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், நெஹல் வதேரா, மார்க்கோ யான்சன், தென் சஷாங்க். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 8 வரைக்கும் எனக்கு வந்து சாலிடா எனக்கு வந்து பேட்டிங் வந்து ஃபுல்லா நான் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிடுறேன். தென் 9 ஐ பிளே வந்து யுஸ்வேந்தர் சஹல், 10 இஸ் ஹர்ஷதீப், தென் 11 ஐ பிளே கோ வித் வெய்தர் வைஷாக் விஜயகுமார், யாஷ் தாக்கூர். வைஷாக் விஜயகுமார் போன பட் டசன்ட் டேக் கிரெடிட் ஃப்ரம் யாஷ் தாக்கூர், ஹூ இஸ் a ஸ்லோ bowler. அந்த மிலிட்டரி மீடியத்துல வந்து அந்த ஒரு கட்டர்ஸ் போடுறதுல வந்து எக்ஸ்பர்ட் யாஷ் தாக்கூர். எல்எஸ்சியில் ஆடினபோது சூப்பரா வந்து அவர் யூஸ் பண்ணாங்க. So this is my ideal 11 would look like. 12th player would obviously be நான் வந்து I'll go with Harpreet Brar. If not Harpreet Brar, நான் ஏதாச்சும் வந்து ஒரு ஃபாரின் பேசற தேவைப்பட்டுனா then I'll go with Lockie Ferguson மாதிரி நான் போவேன். பட் என்னோட இதுல வந்து ஆல்ரெடி மார்க்கோ யான்சன் இருக்காரு, ஸ்டாய்னஸ் இருக்காரு, எனக்கு வந்து மிச்சல் ஓவன் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஃபாரினர் ஸ்லாட் இப்படி கூட நான் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். Bro, but do you think Vijay Kumar or Yash Thakur is better than Ferguson? Because நீங்க அவங்க டெஃபினட் ஸ்டார்டர்ங்கறீங்க, Ferguson வேணும்னா யூஸ் பண்ணிப்பங்கறீங்க. சோ அதனால கேக்குறேன். See, Ferguson is like bandage பண்ணியன் ஆஃப் கிவிஸ். எப்ப அவர் இழுத்துட்டு போவாரு, எப்ப கை கால் இழுத்துக்குன்னு அவருக்கு தெரியாது. சோ அப்படி இருக்கச்சே நான் வந்து ஒரு லைபிலிட்டியை நான் பார்க்க மாட்டேன். ஐ மீன் இட்ஸ் குட் ஹீஸ் இன் ஃபுல் ஃபிட். பட் அந்த ஃபுல் ஃபிட்டுங்கிறது எப்போன்னு தெரியாது. ஏன்னா இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி மிச்சல் மார்ஷ் எப்படி ஆஸ்திரேலியா ஆடினதை விட இன்ஜுரி ஆகி உட்காந்து அதிகங்கிற மாதிரி லாக்கி ஃபர்கசன் கிவிஸ்க்கு ஆடினதோட இன்ஜுரி ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால ஸ்டார்டிங் லெவலில் வைக்காம ஒரு பின்னாடி வச்சுக்கிட்டு வைஷாக் விஜயகுமார் இஸ் கன் பாலர் ஹூ கேன் ஆல்வேஸ் கோ ட்ரஸ்ட் பண்ணி போடுவேன். கூட எனக்கு வந்து ஹர்ஷதீப் இருக்கிறாரு, எனக்கு மார்க்கோ யான்சன் இருக்கிறாரு, தேவைப்பட்டா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு மிலிட்டரி மீடியத்துல போடுறதுக்கு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்கிறாரு. ஸோ ஆல் மை பேசஸ் ஆர் கவர்ட் லிட்டரலி. சேவியர் பாட்லெட் வேணாம், நீங்க வந்து சொல்லிட்டீங்களா? ஓகே, இல்ல ஏங்க அது டுவார்ஷியஸ்ங்க, பாட்லெட்லாம் நல்ல போலர் தாங்க, டுவார்ஷியஸ் தாங்க வாரி கொள்ள. இல்ல எனக்கு இந்த 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 கண்டிஷன்ல எனக்கு இந்த போலர்ஸ் போற காம்பினேஷன் கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டா சொல்றேன். ஃபைன் fair enough. So okay, so next talking point is Shreyas Iyer's captaincy. லாஸ்ட் டைம் வந்து நல்லாவே டீமை கைட் பண்ணாரு. நியூ டீம் அப்பதான் புதுசா செட் ஆறாங்க. நெஹல் வதேரா ப்ராமிசிங் டேலண்ட், சஷாங்க் சிங் ப்ராமிசிங் டேலண்ட், எல்லாருமே வந்து வெண்ட் ஆல் கன்ஸ் பிளேசிங் சூப்பரா கோஆர்டினேட் பண்ணி ஆடினாங்க. ஈக்குவல் கிரெடிட்ஸ் டு ரிக்கி பாண்டிங் as well as Shreyas Iyer. So ஐயரோட கேப்டன்சி பத்தி பேசிருங்க. How impressed are you with Shreyas Iyer and all those stuffs? மூணு டீம் ஃபைனல்ஸ் கூட்டு போன கேப்டன், 3 டிஃபரெண்ட் டீம்ஸ் ஃபைனல்ஸ் கூட்டு போன கேப்டன், அதுவும் சக்சசிவ் சீசன். இட் இஸ் சம்திங் விச் நெய்தர் MS Dhoni or ரோஹித் சர்மா could do. MSD வந்து ரைசிங் மூணு சூப்பர் ஜெயின்ஸ் கூட்டு போக முடியல. ரோஹித் சர்மா வந்து அவரால் DC வந்து கேப்டன் பண்ணி இருக்க முடியல. ஸோ இஸ் சம்திங் இஸ் ப்ரூவிங் தட் ஹீ இஸ் தட் மெட்டல். அந்த ஒரு ரிபல் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவர் வந்து கிளச் பிளேயரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தாரு. பட் ஆனால் T20 வேர்ல்ட் கப் he should be in the starting line எதிர்பார்த்தேன். பட் அவர் எடுக்கவே இல்லை. டைம் அண்ட் அகைன் அந்த செலக்டர்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணி
ஐ எம் ஹியர் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணி இவங்க காமிச்சிட்டே இருக்கிறாரு. இஃப் சீசன் கோஸ் வெல், டச் வுட், ஐ கேன் சி வந்து ட்ராஃபி பேக் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரேயாஸ் ஐயர். 2024 கையில அவர் கையில வச்சு இந்த 2026 கையில வரலாம். இஃப் திங்ஸ் கோ வெல், பண்டர்ஸ் 11 அந்த பாயிண்டிங் பட்டறை வந்து போன வருஷம் காமிச்ச அதே ஃபார்ம் காமிச்சா கரெக்டா இருக்கும். பட் எஸ் சார். ஷாம்ஜி, டிசி ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணலன்னு பண்ணல அதான் சொன்னேன். அவர் பண்ணல, டிசி பண்ண கேப்டன்சி சான்ஸ் பண்ணல, கிடைக்கல. கேப்டன்சி டிசி பண்ணல. டெக்கன் சார்ஜர் கேப்டன்சி பண்ண சான்ஸ் கிடைக்கல. இங்க தோனி வந்து ரைசிங் போன ஜேம்ஸ் கூட்டு போக முடியல. ஏன்னா டிசில ஹி வாஸ் வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டனா வந்து கொடுத்தாங்க, பட் ஆனா வந்து பண்ணல. அவங்க வந்து பண்ணல. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து லாட் ஆஃப் பிளஸ் இருக்கு. அட் த சேம் டைம் அவருக்கு ஏதோ சம்திங் மிஸ்ஸிங். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட் விச் இஸ் மிஸ்ஸிங். லைக் கிட்ட வந்து போகுது சிலதெல்லாம். ஸோ கேகேஆருக்கு அப்கோர்ஸ் அடிச்சு கொடுத்தாரு, அது ஒரு விஷயம். பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், லாஸ்ட் இயர் போனது வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட், டு பி ஃப்ராங்க் வித் யூ. unnecessary ஷாட் ஆடினாரு, he has to take the blame. This year I think with this squad, if they don't win, and I don't think they will have any other chance. This is what my fair assessment. His captaincy, I won't say it is super 100%. I won't say it is bad. It is as per the conditions. He will do the captaincy as per the requirements. அதுல வந்து மைனஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. சூப்பர் லைட்டும் நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, when he has to be in charge, நீங்க பாத்தீங்கன்னா டீம் நின்று அங்க எங்க பாரு மெசேஜே போகாது. நீங்க பாத்துருக்கீங்க, பாருங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் he has to. அதே மாதிரி இந்த இது எடுக்கிறதுக்கு இல்ல, உனக்கு டைம் போகும்போது அங்க இருந்து கேட்டு இருப்பாரு, எடுக்கலாமா வேணாமான்னு. ஸோ திஸ் ஆர் ஆல் த திங்ஸ் you'll have to be very subtle. நீங்க வேணா பாருங்க, ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் where he is missing. So having said that, he has the team and he has the தலைவன் to take care. That is also there. So the combination அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா. அதனால தானே அவங்க அந்த ஆக்ஷன்லேயே they were very 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 specific that this combination has to come அப்படிங்கிறத எடுத்தாங்க. அதனால I think they can bring that magic back and they go well with each other. So yeah, அதான் வேற யங் டேலண்ட்ஸ் பத்தியும் பேசியாச்சு. மேபி இஃப் தே வாண்ட் தே கேன் பிச் இன் சூரியன் ஷெட்டே, முஷீர் கான், பைலா அவினாஷ், ஹர்னூர் பன்னு, விஷ்ணு வினோத், பிரவீன் துபே, விஷால் நிஷாத். So everything spoken. One good thing we have not talked about Shreyas Iyer is the swag he basically has on the field. ஒரு விவியன் ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்வாக் வந்து இந்தியன் பிளேயர் யார் இருக்குனாக்க, ஐ திங்க் Shreyas Iyer has that. நீ என்ன வேணா போடியா, வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு நிப்பாரு. வந்து அவர் வீக்கா இருக்கட்டும், ஷார்ட் பால்ல இதுவா இருக்கட்டும், பட் he is up for a challenge. Nobody notices that. He is a totally different breed of cricketer which we have seen in our history of Indian cricket. The swag what he carries is something which is slightly unique, which we have to basically give it to him. So yeah, தயவு செஞ்சு அட்லீஸ்ட் இந்த சீசன் நல்லா பண்ணணும். அஸ் ஃபேனா வந்து ரொம்ப ஆசைப்பட்டுக்கிறேன். ப்ளீஸ் காட் பி கைண்ட், அவ்வளவுதான். ஸோ யா, பஞ்சாப் பத்தி நிறைய பேசியாச்சு. ஐ திங்க் ஆல் டன் அண்ட் செட். ஆர் தே குவாலிஃபைங் ஆர் நாட்? யூ சே எஸ் ஆர் யூ சே நோ. நான் என்டன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பஞ்சாப் ஆர் டெஃபினெட்லி குவாலிஃபைங் 100%. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆறாங்க. சொல்லுங்க ஸ்ரீதர் சார். Yeah, they have to qualify. In fact, I am rooting them to play the finals. சொல்லுங்க ஷாம் ப்ரோ. With this squad, they are going for playoffs. கண்டிப்பா உள்ள போறாங்க. ஃபைனல்ஸ் இஃப் திங்ஸ் கோ வெல். இப்போ டாப் 1 டாப் 2ல ஃபினிஷ் ஆனோம். அது நமக்கு டோர்னமெண்ட் ப்ரோகிரஸ் ஆகும் தெரியாது. பட் நம்ம கையில எதுவுமே இல்ல. ஓகே, ஸோ ஆல் செட் அண்ட் டன். தேங்க்யூ. அன்டில் நாளைக்கு வந்து இன்னொரு பியூட்டிஃபுல் வீடியோல பார்க்கலாம். டுமாரோ வி ஆர் கோனா டு சிஎஸ்கே அண்ட் எல்எஸ்ஜி பத்தி நிறைய இருக்கு பேச. எல்எஸ்ஜி பத்தி நிறைய இருக்கு பேச. பட் சார் எல்எஸ்ஜி ஓகே, நாளைக்கு நம்ம பேசுவோம். யா ஓகே, அன்டில் தென் பை.